ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்மா பார்த்தோம்னா மகாலிங்கத்திட்டையும் சாருக்கிட்டையும் இந்த கோயிலை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பையனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பிளான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை தானா ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சாருவுக்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சம்பந்தி இப்படி போட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த மாதிரிக்கு ஒரு ட்ராமாவை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் கல்யாணத்துக்கு வரும்போது கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை காணாமல் போயிடணும். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாமல் சாரு அதாவது ஒரு தப்பான முடிவெடுக்கணும். அப்படி எடுக்க போகும்போது நான் தடுத்து நிறுத்தி சீனுவை சாரு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுவேன். அவனும் வேற வழி இல்லாமல் சாருவை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவன் சாரு கழுத்தில் தாலி கட்டதுக்கு சரின்றுவான். இதான் என்னுடைய பிளான் அப்படிங்கவும், இது கேட்டதுவே மகாலிங்க சொல்கிறாங்க, சமந்தி சூப்பராக பிளான் போட்டிருக்கிறீங்க, இது சரியாக ஒர்க் அவுட் ஆகும். சரி, நம்ம கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்க தான் செய்யலாம், அவனை நான் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி நான் அண்ணங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து பார்த்தோம்னா சாருவை அழைச்சிட்டு போகிறாங்க. இதை ஒளிஞ்சு நின்று தானா கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அத்தை என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் மாயாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு சீனு மாமாவையும் மாயாவையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உடனே நம்ம மாயா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மாயா வர சொல்லி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மாயா சொல்கிறாங்க, ஓஹோ அத்தை அடுத்த கதையை ஆரம்பிச்சிட்டாங்களா, போடட்டும் போடட்டும், எந்த அளவுக்கு அவங்க நாடகம் போடணுமோ போடட்டும், கடைசியில் அங்கே என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லவோ, என்ன பண்ண போகிற மாயா அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படிலாம் காய் நகர்த்துறாங்கன்னு பார்க்கலாம், அதே மாதிரிக்கு நம்மளும் திட்டத்தை போடுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத தானா அப்படிங்கும்போது, மாயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அத்தையை நினச்சாலே சீனு மனசு மாறிட மாட்டான்னு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக சீனு மனசு மாற மாட்டான், அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கிறேன், உண்மையிலே சொல்லப்போனால் நானே உனக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட சீனு கண்டிப்பாக போக மாட்டான், ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே அவன் உயிராக இருக்கிறான், அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், ஆனால் அத்தையை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தானா நீ தான் என்கிட்ட சொல்லிட்டேல, நான் அத்தையை பார்த்துக்கிடுதேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் தானா பயத்தோடு இருக்கும்போது, தானா நீ என்ன நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கதிர் வந்துருந்தாங்க. வந்ததுமே கதிர் கேட்குறாங்க, என்ன மையா திடீர்னு வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தானா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கதிர் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, போக போக அவங்களுடைய நடவடிக்கையே சரியில்லை, பேசாமல் சீனுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, இல்லை அப்படி சொன்னாக்கி அத்தை நான் அப்படி சொல்லவே இல்லைன்றுவாங்க, அதனால அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், நம்மளும் பண்ணலாம், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரிட்ட மகாலிங்கம் இந்த திட்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அந்த மாயை வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக பத்மா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறா, எனக்கு அது சரின்னு தான் படுது அப்படிங்கவும், உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, மகாலிங்கம் சூப்பர் பிளான்ல வந்திருக்கிற, கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாக்கி நம்ம மாயை வீட்டை விட்டே விரட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. சரி அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பசுபதி சொல்கிறாங்க, தங்கச்சி அதெல்லாம் இருக்கட்டும், என் பையன் உள்ள கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாமா, எப்படியாவது அவனை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி தப்பிச்ச வந்த மாதிரி தான் காட்டுறாங்க, ஆனால் திரும்பவும் அவங்க உள்ள போன மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னா, அவனை நான் ஜாமீனில் வெளியே அழைச்சிட்டு வரதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறேன், அநேகமாக அவன் நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது என் மகனை வெளியே அழைச்சிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லவும், சரிண்ணா நீ கவலைப்படாத, அதுக்குள்ள ஏற்பாடுலாம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, மகாலிங்கத்திட்ட நீங்க போட்ட பிளான் படியே ஒரு மாப்பிள்ளை நம்மகிட்ட இருக்கிறான், அவனை நாளைக்கு நீங்க அழைச்சிட்டு போங்க, நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பா அப்படிங்கவும், உடனே ஒரு ஆளை ரெடி பண்றாங்க. அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன மாதிரிக்கே எல்லா பிளானுக்கும் சரி அப்படின்றதாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம்கிட்ட சொல்றாங்க, அண்ணா சாருவை பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்களாம், அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படிங்கவும், உடனே பார்வதிக்கு திடீர்னு அந்த திட்டத்தை சொல்லிடுறாங்க. அவங்களும் இதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. உடனே ரகுராம் பார்க்குறாங்க, ஆமாம்மா நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எத்தனை நாள் தான் சாருவை நம்ம இப்படியே வச்சிருக்க முடியும், அவளுக்கு கண்ணு வேறு இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருக்குல்ல அப்படிங்கும்போது, அப்போ சாரு சொல்கிறாங்க, இல்லை கண் டாக்டர்கிட்ட நாங்கள் காட்டிக்கிட்டு தானே இருக்கிறோம், அவர் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு பார்வை வந்துடும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா உனக்கு நல்லபடியாக பார்வையும் வந்துடணும், அதே மாதிரிக்கு உனக்கு நல்லபடியாக கல்யாணமும் நடந்துடணும், உனக்கு
என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நானே வந்து முன்னாடி நின்று செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை நானே ஏற்றுக்கிடதம்மா அப்படின்னு ரகுராமன் சொல்லிட்டு இருக்கிறவோ இது கிட்டதுமே பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா சாருவுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மாயா வராங்க. மாயா வந்ததுமே கேட்குறாங்க, என்ன சாரு உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னே உனக்கு தெரியாத, சப்போஸ் நீ இப்போ வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்ட, ஆனால் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து சாரு வந்து நினைக்கிறாங்க, இவ ஏதோ திட்டத்தை போட்டு தான் வந்திருக்கா போலுக்கு, ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாயா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா வந்து எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக தான் எனக்கு அழைச்சிட்டு வருவார், அதனால ஒன்றும் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கும்போது உன் கல்யாணத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது, இல்லை என்ன இருந்தாலும் சரி தான், நானும் எத்தனை நாள் கல்யாணம் ஆகாமல் இந்த வீட்டில் இருக்க முடியும், அதனால நான் கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிட்டோம்னா உனக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல, என்ன இருந்தாலும் சரி தான், சீனுவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது, அதனால ஊருக்குள்ளே ஒவ்வொருத்தரும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, நான் கல்யாணம் ஆகி முடிஞ்சு போயிட்டோம்னா உனக்கு அந்த மாதிரிக்கெலாம் வந்து தப்பான ஒரு இதெல்லாம் வந்து ஒன்று பேச மாட்டாங்களா, சீனு மாமாவையும் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கவும், ஓஹோ அப்படியா, ஆமாம் நீ எவ்வளோ நல்லவளாக இருக்கிற, உன் மனசுக்கு ஏற்ற மாப்பிள்ளை உனக்கு கண்டிப்பாக கிடப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகவும், என்னது இவ ஏதோ உள்ளர்த்த வச்சு ஏதோ பேசிட்டு போவாளோ அப்படின்னு சாரு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா வராங்க, என்ன பேசிட்டு போகிறா அப்படிங்கும்போது, அவள் கிடக்கிற அவள் ஏதோ பேசிட்டு போகிறா, ஆனாலும் எனக்கு வந்து அவள் பேசுறதெல்லாம் நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இருக்கிறோம்னா நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து மகாலிங்கம் மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வராங்க. அப்போ வந்து ரகுராம் கிட்ட அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கும், அவங்களும் வந்து அவங்கள வந்து வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாப்பிள்ளை சொல்கிறாரு, எனக்கு வந்து பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, அப்போ சாருக்கிட்ட கேட்கும்போது, அப்பா நீங்கள் யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் சரின்னு சொல்கிறேன்ப்பா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், புறவென்ன அவள் தான் சம்மதிச்சிட்டாளா, அப்போ கல்யாணம் என்னைக்குன்னு சொல்லி நம்ம பேசி முடிவெடுத்துடலாம் அப்படின்னு பத்மா வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்கிறாங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, என்னத்த கல்யாணத்தை பற்றி அவங்க அப்பா தானே பேசணும், நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு மாயா கேட்கவும் உடனே வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் என்னது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லத்த பொண்ணோட அப்பா வந்து அவர் தான், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு அவசரப்படுறீங்கன்னு கேட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாருக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆனால் நல்லது தானே, என்ன இருந்தாலும் அவள் நம்ம வீட்டில் இருந்துட்டு இருக்கிறா, அவளுக்கு ஒரு நல்லது சீக்கிரத்துலேயே நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நல்ல மனசோட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பத்மா சொல்லவும், ஆமாத்த நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நிச்சயதார்த்தம்லாம் நடந்துருது. அதுக்கு அடுத்தது சீக்கிரத்திலே கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு 10 நாள்லேயே கல்யாணம் அப்படின்னு முடிவுமே எடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா, என்ன மாயா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன திட்டம் தான் வச்சிருக்கிற அப்படின்னு தனாவும் கதிரும் வந்து அழைச்சிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய திட்டம் எல்லாமே வந்து மகாலிங்கத்தை சும்மா விடக்கூடாது, அதே மாதிரிக்கு இந்த புவனேஸ்வரி பசுபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் திட்டத்தை போட்டிருப்பாங்க, அதனால சாரு கழுத்தில் கார்த்தி தான் தாலி கட்டணும், கார்த்தியை தான் நம்ம தாலி கட்ட வைக்கணும் அப்படிங்கிறாங்க, இதனால பத்மாத்தைக்கு நல்ல ஒரு சூடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயா இது மட்டும் நடந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மாயா ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க, இந்த பிளான் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் பார்க்க